ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க என்னுடைய பர்த்டே இன்றைக்கி. இதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு வீலாக போட்டிருக்கேன். என் பர்த்டே வந்து ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் போச்சு. ஸோ இந்த ஃபுல் டேவும் நான் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத ஒரு வீலாக போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய ஜாலியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. வெளியே போனது, டான்ஸிங்கு, கேக் வெட்டது, அதுக்கப்புறமா வந்து என்ன டின்னர் போகணும், என்ன கோயிலுக்கு போகணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பிசினஸ் மட்டும் இல்ல, பெரிய நிறுவனங்களுக்கு தான். அதே பாத்தா இல்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். கேக் கட்டிங் முடிஞ்சோடனே ஒரு ஜாலியான டான்ஸு, லக்கி ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாரு. ஜாலியாக கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற வேம்புலியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பலான்னு போயிருக்கோம். மார்னிங் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருக்கோம். அங்கே லக்கி முதல்லையே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாரு. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. சரி, டின்னர் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். லக்கி இருக்கிறதுனால மேக்ஸிமம் நாங்கள் வீட்லேயே தான் சாப்பிடுவோம். சரி, இது மாதிரி பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி டைமில் மட்டும் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவன் கொஞ்சம் வளர்ந்ததுனால ஓகே வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வெட்டிங் பிரியாணி ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலுக்கு போனோம். ஆல்ரெடி ஹஸ்பண்ட் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் இதுவரையே சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பா பாப்பா இப்போ பூவை சாப்பிட போறா. என்ட்ரன்ஸே வந்து வெட்டிங்கில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது வெட்டிங் சாப்பாடு மாதிரி வாழை இலையெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே நுழைஞ்ச உடனே சந்தனம்லாம் இருந்துச்சு. லக்கி எடுத்து பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். இங்கே எப்படின்னாக்க முதல்ல நம்ம பே பண்ணிடணும். அதாவது பஃபே மாதிரி முதல்ல வந்து லிமிட்டடாக ஒரு பீஸ் போட்டு பிரியாணி சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ வேணுமானா ப்ளைன் பிரியாணி சாப்பிட்லாம். பட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இது ஓகே, லைட்டாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ப்ரைஸ் தான் வேஸ்ட்டு. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஆனால் பிரியாணி நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறமா சாப்பிட்டு முடிச்ச பிறகு குல்பி கொடுத்தாங்க. அதை லக்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னுடைய பர்த்டேவை ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் முடிச்சிட்டோம். என்னுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நான் எதிர்பார்க்காத நிறைய பேர் விஷ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.